all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம வாய்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் எங்க யூஸ் பண்ணனும் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றத கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க and அதுக்கான கிளாரிஃபிகேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த டவுட் இருக்கு இல்லையா? சோ எங்க யூஸ் பண்ணனும், எதுக்காக யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும். சோ அதெல்லாம் நம்ம டீடைலா இந்த வீடியோல எங்க எப்படி எப்போ அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். சோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஒன்னு வந்து ஆக்டிவ் பார்த்தோம், இன்னொன்னு பாசிவ் பார்த்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸ்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான ரொம்ப ஜென்ரல் எக்ஸாம்பிள், ராம் சேஸ்ட் அ டாக். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ராம் அப்படின்ற ஒரு பர்சன் டாக் அப்படின்றத சேஸ் பண்ணாங்க, துரத்துனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ வேர்ப் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்ஷன் வேர்ட். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்காக இருக்கும். ஸோ வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த வேர்பை அந்த ஆக்ஷனை பண்ணக்கூடிய பர்சன் யார், இந்த சேஸ் பண்ணுற ஆக்ஷனை யார் பண்ணுறா, இந்த ராம் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சன் நம்ம என்ன சொல்லுவோம், சப்ஜெக்ட். ஸோ இந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க யார், ராம். ஸோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ ராம் வந்து யாரை சேஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த சேஸ் பண்ணுற ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க ஒரு டாக். ஸோ இவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வீல் ஃப்ரேம் அ ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் verb plus object. ஸோ அதோட பேட்டர்னே இப்படி தான் இருக்கும். ஸோ verb அப்படின்றது நம்ம ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஷனை பண்ணக்கூடியவங்கள நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய இருக்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த இதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே நம்ம பாசிவ் வாய்ஸில் எப்படி எழுதுறது, மெயினாக பாசிவ் வாய்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் verb தான் நம்ம மெயின் ஃபோக்கஸில் கொண்டு வருவோம். ஸோ a dog was chased. ஸோ இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம ராமன் எழுதுறோம். A dog was chased by Ram. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டாக் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஜெக்டாக மெயின் ஃபோக்கஸாக கொண்டு வரோம். அண்ட் verb remains the same. ஸோ was chased and by whom, by Ram. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டு வந்து பண்ணுறோம். ஸோ எப்படி இருக்கும், நம்ம சென்டென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பை என்ற ஒரு வேர்ட். ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் எப்படி தான் இருக்கும், பாசிவ் வாய்ஸ்னால் எப்படி இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, பாசிவ் வாய்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டவுட்டை தான் நம்ம இதில் கிளாரிஃபை பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக யார் அந்த ஆக்ஷனை பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அண்ட் அந்த பர்சன் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப கிளியராக நீங்கள் சொல்கிறீங்க. நார்மல் கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்மல் கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, இன்ஃபார்மல் கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்துக்கிட்டாலும் இப்போ நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கிளியராக, ரொம்ப ப்ரிசைஸாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து இந்த ஷாப் போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நான் இன்னைக்கு ஷாப் போனேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷனை யார் பண்ணால், நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், அந்த ஷாப் போனேன், எங்கே போனேன், ஷாப் போனேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளியராக டைரெக்டாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் சூஸ் பண்ணி சொல்லலாம். சில கேசஸ்க்கு நமக்கு இந்த சப்ஜெக்ட்டு தெரியாது. கரெக்டாக லெட்ஸ் சே தி கிளாஸஸ் were broken. ஸோ இது வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த கிளாஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த கிளாஸ்லாம் பார்க்கும் போது ரொம்ப உடஞ்சிருந்துச்சு. ஸோ கிளாஸ்லாம் எப்படி இருந்தது, உடஞ்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது யார் பண்ணா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இந்த கேஸில் நம்மளால் ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் ஆப்வியஸாக நம்ம பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், இல்லைனா சப்ஜெக்ட் வந்து எனக்கு அன்னோன் சப்ஜெக்டாக இருக்குது, சப்ஜெக்ட் யாருன்னே தெரியல அப்படின்னா அந்த கேஸ்க்கு நீங்கள் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பை யூஸ் பண்ணி சொன்னாதான் அது பாசிவ் வாய்ஸ் அப்படிலாம் கிடையாது. சப்ஜெக்டே இல்லை இந்த இடத்துல, நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருக்கு, உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேர்ப் கொடுத்து அந்த சென்டென்ஸை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கேஸுமே நமக்கு என்னவா வரும்,
passive voice தான் வரும். It is not that you have to always use by passive voiceல. So by அப்படின்றது நம்ம active to passive convert பண்ணும்போது activeல obviously subject இருக்கும். So அதை நம்ம இங்க convert பண்ணும்போது நம்ம by யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். So அது வந்து passive voiceக்கு வரும். பட் எல்லா கேஸ்லையுமே அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ லெட்ஸ் சே ஆக்டிவ் வாய்ஸில் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி பாசிவ்லேயும் இந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, அண்ட் அது பண்ணக்கூடிய சப்ஜெக்டும் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ வித் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யார் என்ன ஆக்ஷன் பண்ண அப்படின்றது ரொம்ப கிளியராக எல்லாம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பாசிவ் வாய்ஸும் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஒரு சில கேசஸ்க்கு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு சப்ஜெக்ட் தெரியல, சப்ஜெக்ட் எனக்கு சொல்ல வேண்டாம், சப்ஜெக்ட் வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இல்லைனா வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த கேஸ்க்கு நீங்கள் ஆப்வியஸாக பாசிவ் வாய்ஸ் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த glasses were broken, mistakes were made. ஸோ தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் அது யார் பண்ணா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளால ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. அப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? பாசிவ் வாய்ஸாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி தான் நம்ம எங்கே வந்து எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் இருக்கணும். ஆனால் அதுவே பாசிவ் வாய்ஸ்க்கு அப்படி கிடையாது. சப்ஜெக்ட் இல்லைனாலும் ஓகே தான். இந்த இடத்துல பை அப்படின்ற ஒரு டேர்மே இல்லைனாலும் ஓகே தான். என்ன மெயின் கண்டென்ட்டோ அதை மட்டும் சொன்னாலுமே அது பாசிவ் வாய்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணதுக்கான ஒரு இது. ஸோ இது வந்து உங்களுக்கு மறுபடியும் இன்னும் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா அகைன் காமெண்ட் பண்ணுங்கள். எந்த பார்ட்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பார்ட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் டோன் வச்சு நம்ம சொல்லணும், ரொம்ப கிளியராக சொல்லணும் அண்ட் டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது சொல்லக்கூடியமே எப்படி இருக்கும்? ராம் சேஸ்ட் டாக். ராம் வந்து டாகை சேஸ் பண்ணாங்க. ரொம்ப கிளியராக இருக்குது, டைரெக்டாக இருக்குது, அண்ட் நம்ம ஸ்ட்ராங் டோனில் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தி விண்டோஸ் ஹாவ் பீன் கிளீன்டு. ஸோ இந்த இடத்துல இந்த க்ளீன் பண்ணியிருக்காங்க, விண்டோஸ் யாரோ க்ளீன் பண்ணியிருக்காங்க, பட் யார்? அது அன்னோனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த ஆக்ஷனை பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னு தெரியல, அன்னோனாக இருக்காங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம பாசிவ் வாய்ஸ் எங்கே யூஸ் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி தி ரிப்போர்ட் வாஸ் ரிட்டன். ஸோ ரிப்போர்ட்டை வந்து யாரோ எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் யார் எழுதியிருக்கா? இதுக்கப்புறம் யார் எழுதியிருக்கா? இப்போ வந்து நான் இதுவே ஆக்டிவ் வாய்ஸை சொல்லணுன்னா இதே பர்சன் வச்சு நான் சொல்கிறேன், ராம் ரோட் தி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ரிப்போர்ட்டை எழுதியிருக்காங்க. அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஆனால் இந்த இடத்துல சொல்லும் போது ரிப்போர்ட் வாஸ் ரிட்டன், பட் யாரை எழுதியிருக்காங்க யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. அப்போனா நான் இதுனே யூஸ் பண்ணுவேன், பாசிவ் வாய்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து அந்த ஆக்ஷனை பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னு தெரியுது, என்ன ஆக்ஷன் தெரியுது, அண்ட் அந்த ஆக்ஷன் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நான் ஆப்வியஸாக ஆக்டிவ் வாய்ஸாக யூஸ் பண்ணணும். அதுவே எனக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, சப்ஜெக்ட் எனக்கு இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, எனக்கு நான் மெயின் ஃபோக்கஸ் நான் என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பாசிவ் வாய்ஸ் தான் போவேன். ஸோ இந்த இடத்துல நான் எனக்கு என்னென்னா யார் எழுதுனான்றது எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் ரிப்போர்ட் எழுதியிருக்கு அவ்வளோதான், தட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் தான் நான் மெயின் ஃபோக்கஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மெயின் ஃபோக்கஸாக எடுக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது? எழுதியிருக்கு. ஸோ ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்காங்க. ஸோ தட் இஸ் பாசிவ் வாய்ஸ். யாருன்னு சொல்லலை. அந்த இடத்துல பை சம்மடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான், பட் இந்த இடத்துல அது தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் இப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி த பிரிட்ஜ் வாஸ் பில்ட் இன் தி 1700s. ஸோ பிரிட்ஜு வந்து 1700s கட்டியிருக்காங்க. ஓகேவா? பட் யாரால் அது கட்டப்பட்டுச்சு யாருன்னு எனக்கு தெரியல. அப்போது அது எனக்கு இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா இந்த பிரிட்ஜ் வந்து இந்த பீரியடில் கட்டியிருக்காங்க, அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நான் பாசிவ் வாய்ஸில் கொண்டு வந்து எழுதுவேன். அடுத்தது தி எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் பெர்ஃபார்ம்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் யாரோ பண்ணியிருக்காங்க, பட் அது யார் பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியல, ஏன்னா அது இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இம்பார்ட்டண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த பற்றி சொல்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டண்ட். யார் பண்ணியிருக்கா, எப்போ பண்ணியிருக்கா, எப்படி பண்ணியிருக்கான்றது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ த எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் பெர்ஃபார்ம்ட் அப்படின்றது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இது அகெயின் ஒரு பாசிவ் வாய்ஸ். தி சாம்பிள்ஸ் வர் கலெக்டட்.
ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சாம்பிள்ஸ் ஏதோ ஒரு சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணது மட்டும்தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஓகேவா? ஸோ அது கலெக்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், யார் கலெக்ட் பண்ணா அப்படின்றத நான் சொல்ல. ஏன்னா யார் வேணால் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு எது இம்பார்ட்டன்ட், சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் ஆயிருக்கா இல்லையா, அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ சாம்பிள்ஸ் வேர் கலெக்டட். ஸோ இந்த இடத்துல வந்து சாம்பிள்ஸ், எனக்கு தேவைப்பட்ட சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுவும் பாசிவ் வாய்ஸ் தான். அடிஷ்னலாக யார் பண்ணா அப்படின்னு சொன்னால் இதுவும் பாசிவ் வாய்ஸ் தான். ஸோ பாசிவ் வாய்ஸ் எப்போல்லாம் சூஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு இதை வச்சு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். நமக்கு சப்ஜெக்ட் தெரியும், வேர்ப் தெரியும், ஆப்ஜெக்ட் தெரியும் அப்படின்னா அந்த கேஸில் நம்ம டைரெக்டாக ஆக்டிவ் வாய்ஸ் வச்சு சொல்லலாம். ஸோ எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ் வச்சு சொல்ல வேண்டாம், பாசிவ் வாய்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் யோர் சாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் வச்சும் சொல்லலாம். ஆனால் எப்போ கண்டிப்பாக பாசிவ் வாய்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் எனக்கு கொடுக்கல, சப்ஜெக்ட் எனக்கு யாருன்னு தெரியாது, யார் அந்த ஆக்ஷன் பண்ணான்றது எனக்கு தெரியாது, அன்னோனாக இருக்குது, இல்லை லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இல்லை எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ற கேசஸில் கண்டிப்பாக நம்ம பாசிவ் வாய்ஸ் தான் வச்சு சொல்லி ஆகணும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. பட் பாசிவ் வாய்ஸ்க்கு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேஸில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எங்கே ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் எங்கே பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி she studied math இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷீன்றது சப்ஜெக்ட், ஸ்டடீடுன்றது வேர்ப். என்ன படித்தாங்க? ஸ்டடீட் வாட்? ஆப்ஜெக்ட், தட் இஸ் மேத். இது வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் வரும். ஓகேவா? அதுவே நான் பாசிவ் வாய்ஸில் சொல்லும் போது மேத் வாஸ் ஸ்டடீட் பை, இந்த ஷீன்றது நமக்கு அங்கே போகும்போது ஆப்ஜெக்டாக வரதுனால ஹர்ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மேத் அப்படின்றது அந்த ஆப்ஜெக்டை நம்ம மெயின் ஃபோக்கஸாக கொண்டு வரோம். படிச்சிருக்காங்க, யார் படிச்சிருக்கா? இந்த பர்டிகுலர் பர்சன். ஸோ இப்படி சொல்லும் போது ஷீ ஸ்டடிட் மேத் அப்படின்றது எவ்வளோ நேச்சுரலாக, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ ப்ரிசைஸாக, ரொம்ப போல்டாக, டைரெக்டாக இருக்குது. ஆனால் இதுவே இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத் வாஸ் ஸ்டடிட் பை ஹர், இது ஏதோ கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் வைஸ் சாய்ஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் தட் இது வந்து தப்பு, இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கிடையாது. பட் மோர் கிளியராக இருக்கிறது வந்து எது? இந்த ஷீ ஸ்டடிட் மேத். மேத் படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். யார் படிச்சிருக்கா? இந்த பர்டிகுலர் பர்சன். ஸோ எவ்வளோ டைரெக்டாக இருக்குது, கிளியராக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸை சூஸ் பண்ணி சொல்லலாம், தப்பு கிடையாது. பாசிவ் வாய்ஸும் சொல்லலாம், பட் அது ஒரு மாதிரி சுற்றி வளைச்சு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுற்றி வளைச்சு சொல்ல வேணாம், எனக்கு டேரெக்டாக சொன்னாலே போதும் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக ஆக்டிவ் வாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் இல்லாமல் உங்களால் ஆக்டிவ் வாய்ஸ் சூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ண முடியும். லெட்ஸ் சே த கேட் sat on the table அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த கேட்ன்றது சப்ஜெக்ட், சாட்ன்றது வேர்ப். இந்த ஆன் த டேபிள் அப்படின்றது ஆப்ஜெக்ட் கிடையாது, இந்த டேபிள்ன்றது ஆப்ஜெக்ட் தான். பட் இதை ஒரு சென்டென்ஸாக பார்க்கும்போது கேட் வந்து எங்கே உட்காந்துச்சு. ஸோ இட் ஆன்சர்ஸ் டு த கொஸ்டின் வேர். எங்கன்னா வேர் அப்படின்றது தான். கரெக்டாக? ஸோ வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சாதான் அதுக்கு ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல த கேட் சாட். ஸோ இது வந்து கேட்ன்றது சப்ஜெக்ட் தான், சாட்ன்றது வேர்ப் தான், பட் ஆப்ஜெக்டே இல்லை. இது வந்து ஒரு ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ். ஆன் த டேபிள் அப்படின்றது ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாற்றவே முடியாது. இதை நம்ம இப்படி தான் சொல்லணும். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னும் கிடையாது. இது நம்ம டைரெக்டாக அந்த கேட் சாட் ஆன் த டேபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிவ்க்கு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஆப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவ் வாய்ஸ் எங்கே சூஸ் பண்ணணும், பாசிவ் வாய்ஸ் எங்கே சூஸ் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கும். ஸோ எங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாசிவ் வாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேஸும் பார்த்தோம். எங்கெல்லாம் ஆக்டிவ் யூஸ் பண்ணலாம், பாசிவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஏன்னா ஒரு சின்ன ரீகேப்பாக ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்ன, அது எப்படி மாற்றணும், அது எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்றதுலையாமும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னுமே உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, இது வந்து நான் சொன்னது வந்து இன்னுமே உங்களுக்கு புரியல, கிளியர் ஆகலை அப்படின்னா என்ன டவுட்டோ அதை அகைன் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.